ஹே கைஸ், நான் உங்கள் சான்சன். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஏஐ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைனர்ஸ்க்கு யூஸ் ஆகிற ஒரு ஏஐ டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடிலாம் நம்மகிட்ட வர கிளைண்ட்ஸுக்கு நம்மளோட சஜஷன் அண்ட் ஐடியாஸை கொடுத்து அவங்கள ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண வைப்போம். இப்போ என்னடானா நம்மகிட்ட வர்ற கிளைண்ட்ஸ் எல்லாமே அவங்களே ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஐடியாஸ் அண்ட் டிசைன்ஸை வச்சுட்டு இதை எனக்கு டெவலப் பண்ணி கொடுங்கன்னு வந்து நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏஐ பூம் ஆகிருக்கிற இந்த டயத்தில் நம்மளோட கிளைண்ட்ஸே அவ்வளோ டெவலப் ஆகுறப்போ நம்மளும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகணும். அதுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் ஒரு ஏஐ டூலை நான் உங்களுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன். இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களோட ஒர்க் ஃப்ளோ அண்ட் எஃபிஷியன்சியை இன்னும் 2x ஃபாஸ்ட் ஆகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிற டூல் நேம் தான் ஜென்ஸ்பார்க் ஏஐ. இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம டிசைனர்ஸாக இருந்தாலும் சரி, டெவலப்பர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிபிடி ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறீங்க இல்லை கூகுள் ஷீட் ரெடி பண்ணுறீங்கனாலும் எல்லா பர்பஸ்க்குமே இந்த ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஏஐ டூலை ஆஸ் அ டிசைனராக நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை அப்டேட் பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இன்னைக்கு நம்ம இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி மெட்ராசிப்ன்ற கஃபே பிராண்டுக்கு ஃபுல் பிராண்ட் ஐடென்டிட்டி கிட்ட எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். இந்த பிராண்ட் ஐடென்டிட்டி கிட்டில் லோகோ, டைப்போகிராஃபி அண்ட் கலர் தீம் இந்த ஏஐ டூலை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏஐ டூலோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு, அதை என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்றதை பார்த்துருவோம். குரோம்ல ஜென்ஸ்பார்க் ஏஐன்னு சர்ச் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐ ஸ்லைட்ஸ், ஷீட்ஸ், கூகுள் டாக்ஸ், டெவலப்பர்ஸுக்கு ரிலேட்டடான ஏஐஸ் அண்ட் டிசைனருக்கு ரிலேட்டடான எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல நம்ம டைரக்டா ப்ராம்ப்ட் கொடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நியூ பேனல்ஸ்ல போனீங்கன்னா இதே இடத்துல நம்ம டிசைனுக்கான ரிலேட்டடான எலமெண்ட்ஸையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏஐ சாட் அண்ட் ஏஐ இமேஜ் வந்து இந்த வருஷத்துக்கு நம்மளுக்கு அன்லிமிட்டடா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மெட்ராசிப்ன்ற கஃபே பிராண்டை பத்தின டீடைல்ஸா பாத்துருவோம். ஃபிக்மால ஆல்ரெடி நான் அந்த பிராண்டை பத்தின டீடைல்ஸ் அண்ட் அவங்களோட லோகோ எக்ஸ்பெக்டேஷன் எந்த மாதிரி இருக்கு எல்லா டீடைல்ஸுமே நான் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இவங்களோட லோகோ எக்ஸ்பெக்டேஷன் ஒரு டைப்போகிராஃபி பேஸ்டு லோகோவா கேட்டிருக்காங்க. அண்ட் இவங்களோட டோனுமே வார்ம் அண்ட் வெல்கமிங்கா இருக்கணும்னு எதிர்பார்த்திருக்காங்க. யூஸ்வலாவே ஒரு கஃபே பிராண்டோட லோகோஸ் அண்ட் தீம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு அதுல எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஜென்ஸ்பார்க் ஏஐல லோகோ ஜென்ரேட் பண்றதுக்கு முன்னாடி சாட்ஜிபிடியில கொடுத்து இந்த பிராண்டை பத்தின ஒரு டீடைல் டிஸ்கிரிப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். சிறிது நேரங்கள் கழித்து ஓகே, இப்போ இந்த பிராண்டுக்கான ஃபுல் பிராண்ட் பிரீஃபை நமக்கு சாட்ஜிபிடி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்மளோட லோகோ ஜென்ரேஷனுக்காக சாட்ஜிபிடிட்ட சில ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்க போறோம். லைக் என்னோட லோகோ இப்படி தான் இருக்கணும்ன்றது காட்டுறதுக்காக சில ரெஃபரன்ஸ் நான் லோகோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுகிட்ட அப்லோட் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி லோகோ தான் வேணும், இந்த கலர் தீம்ல வேணும்னு இதுகிட்ட ஃபீட் பண்ணிட்டு இவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ராம்ப்ட் வாங்கி நம்ம ஜென்ஸ்பார்க்ல கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அவுட்புட் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வரும். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. இப்போ நம்ம சாட்ஜிபிடிட்ட லோகோக்கான ரெஃபரன்ஸ் இமேஜஸ் அண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். நான் கேட்ட மாதிரி அந்த பிக் ப்ரோ லோகோ மாதிரியே தான் எனக்கு இந்த தீம்ல வேணும்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே சாட்ஜிபிடி இப்போ நம்மகிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டு ஜென்ஸ்பார்க் ஏஐல போயிட்டு ஏஐ டிசைனர்ல அப்லோட் பண்ணி பார்ப்போம். ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஜென்ஸ்பார்க் ஏஐக்குள்ள வந்துட்டிங்கன்னா நியூவில் போயிட்டு ஏஐ டிசைனருக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ப்ராம்ப்ட் பேனல் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம ப்ராம்ப்டையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பிக் ப்ரோன்ற லோகோ நான் ரெஃபரன்ஸ் எடுத்த அந்த இமேஜையுமே நான் அந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த கேன்வாஸில் தான் நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். லெஃப்ட் சைடில் அதோட ஸ்டேட்டஸுமே நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஜென்ஸ்பார்க் ஏஐல நம்ம சிங்கிளாக ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டீம் சாட்டுமே பண்ணிவிட்டு நம்ம ஆல்ட்ரேஷனுமே பண்ணிக்கலாம். நம்ம கேட்ட ரெக்யர்மெண்ட்ஸுக்கு ஜென்ஸ்பார்க் ஏஐ டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ இந்த பேனலில் நம்மளுக்கு ஒரு 4 கேன்வாஸ் கிரியேட் ஆகிருக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்து 4 லோகோ வேரியேஷன்ஸை காட்ட போகுது. ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு 4 வெரைட்டி ஆஃப் லோகோ ஜென்ரேட் ஆயிருக்கு. எல்லாத்துலேயுமே மெட்ராசிப்ன்ற ஃபாண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, ஸ்பெல்லிங்குமே கரெக்டாக தான் இருக்குது. இதில் நம்ம இப்போ இந்த செகண்ட் லோகோவை நம்ம யூஸ் பண்ணிக்கிடும். இப்போ இந்த லோகோவை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு 8x8 கிரிட்ல மார்க்அப் ரெடி பண்ணி பார்ப்போம். ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டிக்கு தேவையான இப்போ ஒரு கெஃபே ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன தீம்ஸ் எல்லாம் இருக்கும், என்னென்ன அட்மாஸ்பியரிக்கில் இருக்கும், லோகோஸ் எங்கெங்கே அப்ளை பண்ண போகிறாங்கன்றத ஒரு 8x8 கிரிட்ல ஒரு மார்க்கப்பாக இதுகிட்ட கேட்போம். எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். சிறிது நேரங்கள் கழித்து ஓகே கைஸ், நம்மளோட மார்க்அப் ஜென்ரேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அதில் காஃபி பேக்கு, லைக் அவங்க யூஸ் பண்ணுற அந்த கிளாத்லேருந்து எல்லாத்துலேயுமே டீட்டெயிலாக நம்மளோட மெட்ராசிப் லோகோ கரெக்டாக வந்திருக்கு. எந்த இடத்துலையுமே லோகோவோட கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகவே இல்லை.
ஸோ இந்த லோகோவே நம்ம இப்போ ஃபைனலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த மெட்ராஸ் இப்பன்ற லோகோவை யூஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ இல்லைனா ஃப்ளையர்ஸோ நம்ம டிசைன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நான் ரெஃபரன்ஸ் இமேஜஸை பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல டிசைனை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த டிசைனை நம்ம போஸ்டருக்கான ரெஃபரன்ஸ் இமேஜாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பண்ண ஸ்டெப்ஸே தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு ChatGPTல வந்துட்டு நம்மளோட இமேஜை பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜில் 5% ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 50% சேஞ்ச் பண்ணிவிட்டு மெட்ராஸ் இப்பன்ற பிராண்டுக்கு கொடுக்க போகிறோம். இது இந்த தீமில் இருக்கணுன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டிசைனை யூஸ் பண்ணி ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ண போகிறேன் மெட்ராஸ் ஷிப்புக்கு. ஸோ நான் அந்த ஜென்ஸ்பார்க் ஏஐயில் இந்த 2 இமேஜுமே அப்லோட் பண்ணணும் மென்ஷன் பண்ணி நான் இப்போ ChatGPT சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு ப்ராம்ப்ட் நம்மளுக்கு இப்போ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ப்ராம்ப்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் ஜென்ஸ்பார்க்கில் அப்லோட் பண்ணிவிட்டு லோகோ அண்ட் இந்த இமேஜையுமே நம்ம அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜென்ஸ்பார்க் ஏஐக்கு வந்துட்டோம். இங்கே ப்ராம்ப்ட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மெட்ராஸ் இப்பன்ற லோகோ ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நம்ம அந்த டிசைனை மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜென்ரேட் கொடுத்து பார்ப்போம் நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்த உடனே இமேஜ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நம்ம டிசைனுமே இந்த சைடு கேன்வாஸ்லையும் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெய்லி கிரெடிட்ஸ் லிமிட்ஸ் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ணும் போதுமே எனக்கு கிரெடிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனில் நம்மளுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்க போது, ஹீரோ விஷுவல்ஸ் எப்படி இருக்க போது, ஹெட்லைன்ஸ் அண்ட் டேக்லைன்ஸ், ஆஃபர் பேட்ச் எந்த டிசைனில் இருக்க போது, அதுக்குள்ளே இருக்க போகிற கண்டென்ட்ஸ் அண்ட் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல இப்போ விசிபிளாக இருக்குது. ஸோ நம்ம லோகோ அண்ட் டிசைன் ரெண்டையுமே கொடுத்துட்டதுனால நம்மளுக்கு வந்து அவுட்புட் அந்தளவுக்கு தெளிவாக தான் இருக்கும். லோகோ சேஞ்சஸ் ஆகுதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்மளோட போஸ்டர் டிசைனும் ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கண்டென்ட்ஸுமே சரி, 50% ஆஃபருமே சரி, அண்ட் நம்மளோட மெட்ராஸிப் லோகோவுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி வந்திருக்கு. ஸோ இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி இன்றைக்கி மெட்ராஸிப்புக்கு நம்ம லோகோவும் கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் மார்க்அப்ஸும் சரி, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு போஸ்டருமே கிரியேட் பண்ணிட்டோம். லோகோவோட கன்சிஸ்டன்சி சரி, கலர் தீமும் சரி, எதுவுமே எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலை, மிஸ்ஸும் ஆகலை. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக கலர் தியரி ஃபார்ம் பண்ணுறதும் சரி, டைப்போகிராஃபி ரெடி பண்ணுறதும் சரி, அஸ் அ டிசைனராக நம்ம ஒர்க்கை நல்லாவே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஐ டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி டிசைன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அண்ட் உங்களோட ஒர்க் ஃப்ளோ அப்டேட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க.